பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய வசனம் எல்லாரும் எடுத்துக்கலாமே. புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல லூக்கா 9வது அதிகாரம் 26வது வசனம் எடுத்துக்கோமா. ஓகே, இங்க பாருங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வசனம் இதுதான். அப்ப யாரை குறித்து தேவன் வெட்கப்படுவார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல யாரை நாம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கும் அவரை பற்றி சொல்வதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிமுகம் செய்வதிலையும் அவருடைய வார்த்தைகளை சொல்வதையும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர் தான் உலக ரட்சகர், அவரை ஏற்றுக்கொண்டால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியுங்கிறத நம்ம திட்டமும் தெளிவுமாய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டாயமாய் ஒவ்வொருவருக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பா சொல்லியாக வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஏனென்றால் கால சமீபமா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? கட்டாயம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணும். அவருடைய மகத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டும், அவருடைய வல்லமைகளை பற்றி சொல்ல வேண்டும், அவருடைய அற்புதங்களை பற்றி சொல்ல வேண்டும், அவருடைய அதிசயங்களை பற்றி சொல்ல வேண்டும், அவர் எவ்வளவு பெரிய தேற்றளவர் பரிசுத்த ஆவியான அவரை பற்றி சொல்லணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கட்டாயம் சொன்னா மட்டும்தான் பிறருக்கு தெரியும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கும் சொல்லும் போது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வாங்க? நிச்சயமா தேவன் கிரியை செய்வார். அவர் செயல்களில் வல்லவர். அவரால் கூடாத காரியம் இல்லை. எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தெய்வம். கண்டிப்பா இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை ஜனங்கள் ஆறுதல் இல்லாம, தேற்றுவதற்கு ஆட்கள் இல்லாம, வியாதியிலையும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் கவலையிலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் தேற்றுவதற்கு ஒருவர் கூட இல்லாம எத்தனை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா கட்டாயம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியே ஆகணும். அப்ப கண்டிப்பா எல்லா ஜனங்களுக்கும், அவங்களுக்கு மாத்திரமா இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு கண்டிப்பா நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லும் போது கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுப்பாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிப்பாரு. நம்ம இயேசுங்கிற விதையை நிச்சயமா சொல்லணும், தூவி வைக்கணும். ஏசப்பாவை நம்ம பற்றி சொல்ல வேண்டும். அது நம்மளால ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொல்லணும்னு விரும்புறாங்க. ஒருவேளை அப்போ இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போ ஏசப்பா வருகையில அவர் எப்படி வருவாராம்? பிதாவோட கர்த்தருடைய மகிமை நிறைந்தவரா இயேசுவோட மகிமையோடு பரிசுத்த தேவ தூதர்களுடைய வரும்போது அந்த மகிமை எவ்வளவா இருக்கும். அப்படிப்பட்ட மகிமையை எல்லா ஜனங்களும் ஆவலாய் பார்க்கும்போது அந்த யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்லாம வெட்கப்பட்டு கொண்டு தேவ வார்த்தைகளை அடக்கி வைத்து கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லாம நம்மளுக்கு என்ன யாரோ எப்படியோ போறாங்க அப்படின்னு போய் கொண்டிருந்தவானால் ஆண்டவர் நிச்சயமா நம்மளை குறித்து என்ன செய்வாரு? வெட்கப்படுவாரு. ஏனென்றால் பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல கர்த்தருக்காய் வாழ வேண்டும், கர்த்தருக்காய் நாம் உபயோகப்பட வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறாரு. அப்ப நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பலவீன நேரத்துல, துன்ப நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல, கவலை நேரத்துல, நிந்தை நேரத்துல, அவமான நேரத்துலையும் எல்லா நேரத்திலையும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாங்கிறத நம்ம நிச்சயமா உறுதிப்படுத்த முடியும் நம்மளால. அப்ப சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பா ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்லி இருக்கலாம், அவங்க ஒருவேளை கேட்காம இருக்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அவங்க ஒருவேளை புரிஞ்சுக்காம இருக்கலாம். கலங்காதீங்க. கண்டிப்பா நம்ம அவங்களுக்காக பாரத்தோட, ஏசப்பா எங்களை ரட்சித்த தேவன், நீர் அவங்களையும் நீங்க கண்டிப்பா ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கண்ணீரோடு கவலையோடு அவங்களுக்காக
ஜெபிக்கும் போது கட்டாயம் அவங்களே ஆண்டவர் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அப்ப ஆண்டவர் ஏசப்பா வருகையில அவர் வரும்போது மகிமையோட, பிதாவோட மகிமையோட, இயேசுவோட மகிமையோட, பரிசுத்த தூதர்களோட மகிமையோட அவர் வரும்போது நம்மளை குறித்து அவர் வெட்கப்படக்கூடாது. அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் எது தெய்வம்னு தெரியாம புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. பார்க்கிறதெல்லாம் தெய்வம், கேட்கிறதெல்லாம் தெய்வம். படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு அடைக்கப்பட்டவர்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கோவப்படாத பக்குவமா சொல்லணும். அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு கண்டிப்பா நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் அவங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் கண்டிப்பா உலக ரட்சகரை பத்தி சொல்லணும். கண்டிப்பா சொல்லும்போது நிச்சயமா ஆண்டவர் கிரியை செய்வாரு. உங்களை என்னை ரட்சித்த தேவன் அவங்களே ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு ஜனங்களும் பாதாளத்தை நோக்கி நரகத்தை நோக்கி போகக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளே, அநேக காரியங்களை எதை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம்? யாரை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம்? மத்தேயு 10வது வசனம் மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 10:32. எடுத்துட்டீங்களா? மத்தேயு 10:32. ஓகே. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப யாரை தான் ஆண்டவர் அறிக்கை பண்ணுவார் அப்படின்னா, பரலோகத்துல யாரெல்லாம் அறிக்கை பண்ணுவாரு? இயேசுவானவர் பிதாவுக்கிட்ட கர்த்தர்கிட்ட யாரைதான் அறிக்கை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க நல்லா நம்ம தெரியும், மனுஷர் முன்பாக யாரெல்லாம் அறிக்கை பண்றாங்க. அப்ப எதை குறித்து வீண் வாதங்களையும் வீண் சண்டைகளையும் பேசுவதை நாம குறைத்து கொண்டு யாரை தான் நம்ம அறிக்கை பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை அறிக்கை பண்ண வேண்டும். அப்ப அறிக்கை எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம கண்டிப்பா சொல்லணும். அது மாதிரி அப்படிப்பட்டவங்களை தான் அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நம்ம உலகத்துல எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம அழைப்புக்கு பாத்திரமா இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. பிரியமான தேவ ஜனமே, அதனால ஒவ்வொரு ஜனங்களும் நம்ம பிறருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்வதில் நம்ம தாமதிக்க கூடாது. சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி பிறருக்கு சொல்லணும். அவருடைய அற்புதங்களை சொல்லணும், அவருடைய மகத்துவங்களை சொல்லணும், அவருடைய வல்லமைகளை சொல்லணும், அவருடைய எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உலக ரட்சகர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவரை ஏற்றுக்கொண்டால்தான் பரலோக ராஜ்யம் அது போக முடியுங்கிறத திட்டமும் தெளிவுமா நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையானது எல்லாருக்கும் சொல்லணும். கண்டிப்பா தயவு செஞ்சு தயவாய் கேட்கிறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீணான சர்ச்சைகளுக்கோ வீணான இதுக்கோ போகாதபடிக்கு அன்பாய் பிறரிடத்துல சொல்லும்போது கண்டிப்பா கர்த்தர் கிரியை செய்வாரு. ஏன்னா எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார் ஆண்டவர். எல்லாரையும் உண்டாக்கின தெய்வம் அவரு. ஒருவேளை அவங்க புரியாம இருக்கலாம். மிக தெய்வ பயத்தோடு மிகுந்த ஜெபத்தோடு நிச்சயமா சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க.
கர்த்தர் கிரியை செய்வாரு. எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம், எல்லாரையும் பாதுகாக்கிற தெய்வம், எல்லாரையும் பலப்படுத்துகிற தெய்வம். ஆண்டவர் நிச்சயமா அவர் எல்லாரையும் ரட்சிப்பாரு. ஏன்னா உலக ரட்சகர் அவரு. பிரியமான தேவஜனமே, யாரெல்லாம் 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 தேவனை வந்து இந்த உலகத்துல பறைசாற்றுகிறோமோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்யற, பரலோகத்துல பிதாவுக்கு முன்பதாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல வாழ்ந்த போது யாரு என்னுடைய பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா நம்மளை வந்து ஆண்டவர் வந்து கண்டிப்பா என்ன செய்வாங்க, இன்ட்ரோடியூஸ் செய்யணும். அதுக்காக பிரயாசப்படுங்க. பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் நாட்கள் பொல்லாதவர்களான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவருக்காக எழும்பணும். நம்ம அநேக காரியங்கள் சோம்பேறித்தனமா இருக்கு, என்னையெல்லாம் சொல்றேன். ஆண்டவருக்காக ஒரு நாள் சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதற்காக இப்ப ஜெபிக்க போறோம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் ராஜா. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை ஆண்டவரே. அவருடைய கிருபைக்காய் தயவிற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ விஷயத்துல நாங்கள் சோம்பேறிகளா இருக்கணும். அப்பா, தயவா மன்னிங்க ஆண்டவரே. எல்லா சோர்வை கொண்டு வருகிற ஆவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன் ஆண்டவரை சபிக்கப்பட்டவர்னு சொல்லியிருக்கணும்ப்பா. நாங்க ஒரு நாள் சபிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வேலையை நாங்க அசதியா செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, உண்மை பற்றி பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக செய். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும். உண்மை பற்றி சொல்கிறவர்களாய் நீ மாற்றினாண்டவர். உங்களுடைய வார்த்தையை குறித்து, உங்களுடைய வேதத்தை குறித்து நாங்கள் ஒரு நாள் பிறக்க சொல்லாம இருக்கக்கூடாது ஆண்டவர். சொல்லணும் ஆண்டவர். சொல்கிற பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிருந்து பேசுவாங்க சொன்னீங்களா? ஆமாப்பா, நாங்க வெளிப்படக்கூடாது. நீங்க தான் எங்களிருந்து வெளிப்படணும் ஆண்டவர். எங்களை முற்றிலும் மறைத்து கொண்டு ஆண்டவர். எங்களிருந்து நீங்க வெளிப்படுத்த தகப்பன. உலகத்தின் ரட்சகர் நீர் அல்லவோ. ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ரட்சிங்க ஆண்டவர். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளோ பேர் குழம்பி கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் ஆண்டவர் காரணக்கம். நீர்தான் ஆண்டவர், நீர்தான் பரிகாரியாக கர்த்தர் ஆண்டவர். நீங்க தான் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது ராஜா. நீங்க ரட்சிக்கப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு கெட்டு போகக்கூடாது ராஜா. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். நீங்களை கரம்பிடித்து நாயகன் கைவிடாது பேசி ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போற தயவிற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. செய்கிற கிரியைக்காய் நன்றி தகப்பனே. யாருக்கெல்லாம் ஏசப்பா உங்களை பற்றி சொல்லி இருக்கிறோம், அவங்களை நீங்க தான் பரிசுக்கணும். எங்களால் ஒன்றும் இல்லை தகப்பனே. ஆண்டவரே, எங்களை அடிமைத்தனத்திலே மீட்டெடுத்த தெய்வம் நீர் அல்லவோ. ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிங்க. அப்படி ஆசையத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் ஆண்டவர். அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.